மணிப்பூர் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய கலவரம் நடக்குது. நாட்டினுடைய பிரதமர் அந்த பக்கம் தலையை வச்சு கூட படுக்கல. அதே நேரத்தில் பார்லிமெண்ட் நடக்கும்போது பிரதமர் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு. இதெல்லாம் இந்திய அரசியலில் இதுவரை காணாத விஷயங்கள்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் வைகோ அவர்கள் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னார்னா, அவர் பிரைம் மினிஸ்டரா இல்லை பிக்னிக் மினிஸ்டரா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு சங்கிகள் கதறினார்கள். என்னை பொறுத்தவரையிலையும் நடுநிலைன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஒன்று லெஃப்ட் ஆர் ரைட், இதுதான் கரெக்டோக்கோசரம். நடுநிலைன்னு சொல்கிறதே ஒரு பம்மாத்து, அது ஒரு மித்து. தப்பிச்சுக்கிறதுக்காக நான் எவ்வளோ பெரிய யோகியம் மயிர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த நடுநிலைன்ற சொல் பிரயோகத்தை பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ ஒரு தவறு நடக்கின்றது என்று தெரிந்தும் அது தவறுதான்னு சொல்கிறது கூட ஒரு மெத்த படித்த சமூகம் யோசிக்குதுன்னா அவனுக்கு தான் ரொம்ப ரொம்ப தப்பானவங்க. ஹிட்லர் யூதர்களை முற்றிலுமாக அழிப்பேன் அப்படின்னும் போது அதை தப்புன்னு யாருமே எடுத்துரைக்காமல் எல்லாரும் ஆமாஞ்சாமி போட்டதுனால எத்தனை லட்சக்கணக்கான உயிர்கள் பறிபோச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் கிடையாது, இன்றளவிலும் அந்த கதைகள் திரைப்படங்களாக எடுத்துக்கொண்டே வருகின்றது. ஒரு காலகட்டத்தில் ஜெர்மனில் ஹிட்லர் அப்படின்ற பேர் சொன்னாலே அது தனக்கு தங்கள் நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கமாக நினச்சாங்க. பட் ஆனால் ஹிட்லர் ஜெர்மனை பெரிய லெவலில் உலகத்திலே ஒரு முக்கிய நாடாக மாற்றி காமிக்கிறேன்னா அதுக்கு பின்னாடி எல்லாருமே நின்னாங்க. ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சாங்க. இன்றைக்கி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. அப்படியான ஒரு விஷயம்தான் தொடர்ந்து இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியும் நாக்பூரில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றியும் தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, மேற்கத்திய நாடுகள் பொதுவாக தன்னுடைய பிரஜை யாராவது ஒருத்தவன் ஏதாவது ஒரு நாட்டில் போய் பிரச்சனையில் சிக்கினான்னா அதற்கு உடனே கண்டன குரல்கள் எழுப்புவாங்க. நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஒரு உளவாளியாகவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவன் அண்டை நாட்டில் மாட்டிக்கிட்டான்னா அவனை காப்பாற்றுறதுக்கான ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக இராணுவத்தை அனுப்பிச்சாவது அவனை காப்பாற்றுறதுக்கான விஷயங்களை செய்வார்கள். குறைந்தபட்சம் குரலாவது கொடுப்பாங்க. ஆனால் இந்தியாவில் சொந்த நாட்டிலேயே வாழ்வாதாரத்தை விட்டுட்டு என்ன பரதேசிகளை போல புல்டோசரால் வீட்டை இடிக்கிறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வட மாநிலங்களில் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அப்படியான ஒரு விஷயம் இங்கே வந்துடணுன்றதுக்கு தான் எல்லாரும் குதிச்சிட்டு இருக்காங்க. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை இரும்பு கரம் கொண்டு தடுத்துட்டு இருக்கார். ஒன்று, நாக்பூரில் கலவரம் பற்றி எரிக்கிறது. எப்படி மணிப்பூரோ அதே மாதிரி இப்போ நாக்பூர்லேயும் பிரச்சனை பெரிதாக வெடித்திருக்கிறது. நான் ஏற்கனவே சாவா திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை சொன்னேன். இந்த படம் மிகப்பெரிய கலவரத்தை உண்டு செய்யும். ஏன் அப்படின்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த படம் பண்ணியிருக்குன்னு நான் கண்டிப்பாக சொன்னேன். ஏனென்றால் புராண இதிகாச கதைகள் இந்த மாதிரியான ஹிந்து முஸ்லீம் வெறுப்புக்குள்ள கதைகளை எடுக்கிறது கோடிக்கணக்கான பணத்தை அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பக்கம் 4G 5G 6G 8Gன்னு போயிட்டு இருக்கானுங்க. அந்த பக்கம் ஸ்பேஸ்லேருந்து சுனிதா வில்லியம்ஸை கூட்டுகிட்டு வரதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் பார்த்தா கும்பமேளாவை பார்த்து உலகமே பெருமை கொள்கிறது என்று பார்லிமெண்ட்டில் ஒரு பிரதமர் பேசுகிறாரு. அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிறவனுங்க, அதாவது இருக்கிறதுலே எச்சத்தனமான ஆட்கள் யாருன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சங்கி பசங்களா. மற்ற எல்லா ஸ்டேட்லையுமே சங்கிங்க இருக்கானுங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாம் ஒருமித்த கருத்தோடு இருப்பானுங்க. 2 மொழி படித்ததுனால தாண்டா இன்றைக்கி ஜிடிபியிலேருந்து கல்வி அறிவுலேருந்து டீசன்சிலேருந்து வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹிந்தி படிக்க வச்சு அவனும் சில சங்கிகளும் இங்கே இருக்கிற பெரும் அரசியல் தலைவர்களும் அதுக்கான குரல்களை கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் இதுக்கு பெரிய எச்சத்தனம். அதே மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவானுங்க. 40 பேர் ஜெயிச்சு அங்கே போய் என்ன கீழ்ச்சிடுவாங்க, 40 எம்பிகள் ஜெயிச்சு போய் கேண்டீனில் வடை சாப்பிட போகிறானுங்கன்னு. இதெல்லாம் எப்படின்னா இவனுங்க செய்யும்போது அது ஒன்றுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இன்ஜினியரிங்கிறது ஒரு பெரிய படிப்பாக இருக்கா, அதை எல்லாம் எளிமையானவர்கள்லாம் படித்தாங்களா? இதெல்லாம் ஒரு படிப்பு, புரியுதுங்களா? அதாவது வாத்தியார் வேலைக்கு வக்கத்தவன் தான் வாத்தியார் வேலைக்கு போவான். வாத்தியார் வேலை அவன் மட்டும்தான் இருந்தான். அதுக்கு பிறகு படிச்சுட்டு எல்லாரும் போகும்போது வக்கத்தவன் தான் வாத்தியார் வேலைக்கு போவான். இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவானுங்க. இப்போ தமிழக எம்பிகள் 40 பேரும் போய் அங்கே கேண்டீனில் தானே சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இன்றைக்கி வைகோவிலேருந்து எல்லாரும் கீழ்ச்சதில் பிரதமர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து துண்டகானம் துணியகடன் பார்லிமெண்ட்டை விட்டு ஓடி இருக்காங்க. ஓகே, ஏனென்றால்
இந்த 40 பேரும் அவ்வளவு ஆணித்தரமான கருத்துக்களை போட்டு போலகாட்டுன்னு காட்டுக்கிட்டு இருக்காங்க, அலண்டு போயிருக்காங்க. இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறானுங்களா அதுதான். சரி, நாக்பூரில் என்ன நடக்குது? ஏறக்குறைய 330 வருடத்திற்கு முன்பாக சத்ரபதி சிவாஜி, அவங்க பையன் சாம்பாஜி, அதன் பிறகு அவுரங்கசீப், இந்த போர் வந்து எல்லா நாடுகள்லையும் நடந்தது தான். 330 வருடத்திற்கு முன்பாக வந்து ஹிட்லர் வந்து யூதர்களெல்லாம் கொன்றதுக்கு வந்து துணை நின்னாங்க ஜெர்மன்ஸு அப்படின்னு இன்னைக்கு அவனாவது போய் யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெர்மனியை நான் முற்றிலும் அழிச்சிடுறேன் அப்படின்னு போனால் அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? நண்பரே, நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் ஒரு ராஜா, அந்த பக்கம் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு அவனுடைய செயல்பாடுகள், இந்த ராஜாக்கு இவனுடைய செயல்பாடுகள். 330 வருடத்திற்கு பிறகு ஒரு திரைப்படத்தை பார்த்து விட்டு உங்களால் வந்து இப்போ வந்து அவுரங்கசீப்புடைய கல்லறைகளை நகற்றணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, வந்ததுமே நீங்கள் இந்தியாவில் இருக்கிற அதாவது அவுரங்கசீப்பு, முகலாய மன்னர்கள் எல்லாரும் போய் அதன் பிறகு பிரிட்டிஷ் வந்து அதன் பிறகு இத்தனை வருடங்கள் கரைந்தோடின பிறகு இன்னும் வந்து அவுரங்கசீப்பு படத்தை நாங்கள் பார்த்தோம், அவுரங்கசீப்பு வந்து எங்களை வந்து எங்கள் ராஜா வந்து ரொம்ப மோசமாக சித்தரிச்சிட்டாங்க, அப்படி தான் வச்சு பண்ணியிருக்காங்கன்ட்டு கற்பனையில் ஊதி விட்ட பெருக்கப்பட்ட ஒரு கதையை இவங்க நம்பி என்ன ஸோ இன்னைக்கு கலவரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நன்றாக யோசித்து பாருங்கள் நண்பர்களே, 330 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு வந்து அந்த கல்லறையை வந்து காலி பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, அப்போ அவங்க அதுக்கு முன்னாடிலாம் எல்லா விஷயமும் பண்ணியிருந்தாங்களா? அதை எல்லாத்தையும் நீங்கள் இடிச்சிருவீங்களான்னு நான் கேட்குறேன். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு. அயோத்தியில் பாபர் மசூதியை இடித்து நீங்கள் ருசி கண்டுட்டீங்க. இதன் பிறகு இந்த அரசியலை இந்தியாவெங்கும் நீங்கள் வந்து நடத்தி காமிச்சு அதன் மூலமாக குளிர்காயணும் அப்படின்றது தான் உங்களுடைய நினைப்பே, உங்களுடைய எண்ணம், செயல் எல்லாமே அதுதான். அதனால தான் அந்த நாக்பூர் வந்து அந்த அந்த பத்திக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் நாக்பூர். ஏனென்றால் ஆர்எஸ்எஸ்ஸின் பிறப்பிடம் நாக்பூர். அதனால தான் அங்கே நீர்பூத்த நெருப்பாகவும் அந்த விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரியா? பிரிட்டிஷ்காரங்களோட தான் வந்து ஃபுல்லாக போட்டு காலி பண்ணான். அவன் கட்டின அணையிலேருந்து, அவன் கட்டின கட்டடத்துலேருந்து எல்லாத்தையும் இடிச்சு போட்டுடலாமா? இடிச்சு போட்டுடலாமான்னு கேட்குறேன் நான். இது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன் நான். அறிவுள்ளவர்கள் அதை செய்வாங்களா? ஏங்க, 60 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. எங்கேயாவது இது போன்ற மதக்கலவரங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியாக 2 வருஷமாகவே மணப்பூரில் சண்டை நடந்துட்டு இருக்கு, இப்போ நாக்பூரில் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, கோத்ரா எரிப்புன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் கல்விக்கும் இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த அறிவியல் ஆராய்ச்சிக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஒரு விஷயத்துக்கு இதை பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா பாருங்க. ஆனால் அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை வந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை 47 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. நல்லா கேட்டுக்காங்க. இப்போ அவுரங்கசீப்பு கல்லறைக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெறும்னே அவுரங்கசீப் ஃபோட்டோ எரிச்சிருந்தா கூட யாரும் வந்து கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. ரமலான் மாதத்தில் ரம்ஜான் நோம்பில் இருக்கும்போது அந்த குரான் வாசகங்களை வச்சு எரிக்கிறது போகிறதுன்னு பண்ணால் இது எவ்வளோ பெரிய தவறு. இப்போ நீ அடிச்சுட்டு அப்புறம் திரும்பி அவன் அடித்தானா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய் நிற்கும். இதைத்தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் விரும்பி கொண்டிருக்கின்றது. அதை தான் தமிழ்நாட்டில் நடத்தணுன்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட வந்து ஒரு உதவி ஆய்வாளர் ரிட்டையர் ஆனவர், அவர் வந்து கோரிக்கைகள்லாம் விடுத்தும் அவர் வந்து அவர் ஒரு முஸ்லீம், அவர் இறந்து போயிருக்கார். தொழுகை முடிச்சு வரும்போது பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரசியல் இருக்குது. ஸ்டாலின் ஏன் அதை வந்து கேட்கலன்னா, ஸ்டாலின் வந்து கையில் பொறுப்புகள் வைத்திருந்தாலும் கூட, காவல்துறை பொறுப்புகள்லாம் வச்சுருந்தாலும் கூட, உள்ளார கருப்பாடுகள்னு ஒவ்வொரு துறையிலுமே இருக்குது. இந்த உள்ளார இருக்கிற கருப்பாடுகளை வந்து துணிந்து நகர்த்த வேண்டும் என்பது தான் நாம் தமிழ்நாட்டு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. ஸோ அந்த நரேட்டிவை வந்து அந்த நாக்பூர் கலவரம் மாதிரி ஒரு கலவரத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்திட வேண்டும்னு அவங்களும் துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு கொலை தான் இன்னைக்கு காலையில் நேற்று நடந்திருக்கு. ஸோ இதனை தமிழக முதல்வர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவதோடு மட்டுமல்லாமல் நலத்திட்டங்களை தவிர்த்து இந்த மாதிரியான கருப்பாடுகளை எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஊடுருவிருக்கிறாங்க. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஊடுருவிருக்கீங்க. நீங்கள் கலையாமல் முன்னேற்றம் என்பது நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வந்து முன்னாடி வச்சு அதை தூள் தூளாக ஆக்கிட்டு போயிடும்.
அதில் ரொம்ப கவனமாக இருக்கின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள். ரைட். எனிவே ஒன்றும் இல்லை, ஏழைப்பாழைங்க, ஒரே நாளில் லாக்டவுன், எத்தனை ஆயிரம் வாகனங்கள், எத்தனை ஆயிரம் கோடி வந்து இராணுவத்துக்கு செலவு பண்ணிகிட்ருக்கோம். அந்தந்த வண்டியில் எல்லாருக்கும் மூக்கில் வந்து ஒரு ஒரு இதை கவர் பண்ணி எல்லாரையும் போயிட்டு விட முடியாது. எவ்வளோ செஞ்சுருக்கலாம். ஒரு அரசு நினச்சிருந்தா எவ்வளோ செஞ்சுருக்கலாம். ஒரு 2 நாள் எல்லா ட்ரெயின், இருக்கிற ட்ரெயின் எல்லாத்தையும் விட்டு அவங்க ஊரில் வந்து செட்டில் பண்ணி வச்சுட்டு லாக்டவுன் போட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆர்எல்ஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இராணுவ கேந்திரங்கள்லேருந்து ஒரு 4-5 ட்ரிப்பு, 10 ட்ரிப்பு, 20 ட்ரிப்பு, ஏன் 1000 ட்ரிப்பு கூட அடிக்கட்டுமே. இராணுவ வாகனங்கள் எடுத்துன்னு போய் எல்லாரையும் இறக்கி விடுங்கன்னா அவங்க சொகுசு வாழ்க்கையாக போய் வண்டியில் இறங்கினா கேட்டாங்க கொரோனா டைமில். இதையே செய்யாத ஒரு பிரதமர் லட்சக்கணக்கில் வந்து காளான் சாப்பிட்டுக்கிட்டு உயர்தரமான துணிகளை உடுத்திக்கிட்டு இதற்கு சங்கிகள் வந்து சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நல்ல கவனிங்க. இதை சப்போர்ட் பண்ணுறவங்க கிட்டேருந்து நகர்ந்து நில்லுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படியெல்லாம் வட மாநிலங்களில் கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. மணிப்பூரில் எட்டி பார்க்கவே இல்லை. நாக்பூரில் இப்போ கலவரம் வெடிச்சிருக்கு. இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? ஆனால் தமிழகம் வந்து வாழவே முடியாத ஒரு மாநிலமாக இருக்கிறது அப்படின்றத பிஜேபி சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதையும் நம்பி இதுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற கும்பல்களும் இருக்கின்றது என்பது தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் அரசில் நடக்கக்கூடிய தவறுகளையோ அதில் கோட்டை விட்ட விஷயங்களையோ நாம் சுட்டி காட்ட தயங்கியதே இல்லை. முட்டு கொடுத்ததும் கிடையாது. நம்ம தப்புனா தப்பு தான். அது இந்த விஷயத்தில் தமிழகத்தில் நடந்த இந்த விஷயத்துக்கு முதல்வர் வந்து கடுமையான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுத்து ஆகணும். இல்லைனா உங்கள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை போயிடும். நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் எல்லாமே இதை வச்சு தான் அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது அதில் இன்னும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். எனிவே, இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் அதை பிரிண்ட் உங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.